ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜென்ரோ டேல்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரி நம்மால் முடியாதா. ஜப்பானில் நடந்த உண்மை சம்பவம் இது. ஜப்பான் நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் மரத்தால் 2 கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும். ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒருவர் தன் வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தால் ஆன சுவரை பெயர்த்து எடுத்தார். அப்போது 2 கட்டைகளுக்கு இடையில் ஒரு பல்லி சிக்கியிருப்பதை பார்த்தார். அது எப்படி சிக்கியது என்று ஆராய்ந்தார். வெளிப்பகுதியிலிருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பல்லியின் ஒரு காலில் இறங்கி இருக்கிறது. அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆணி அடித்து குறைந்தது 3 ஆண்டுகள் இருக்கும். எப்படி இந்த பள்ளி 3 ஆண்டுகள் உயிருடன் இருந்தது என்ற சந்தேகம் வர மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பள்ளியை கண்காணித்து வந்தார். சிறிது நேரம் சென்றதும் இன்னொரு பள்ளி அதன் அருகில் வருவதைக் கண்டார். அந்த பள்ளி தன் வாயில் இருந்த உணவை எடுத்து சுவரில் சிக்கிக் கொண்டிருந்த பள்ளிக்கு ஊட்டுவதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். 3 ஆண்டுகளாக சுவரில் சிக்கியிருந்த தன் சக பள்ளிக்கு உணவளித்துள்ளது இன்னொரு பள்ளி. சாதாரண பள்ளியால் முடியும் போது நம்மால் முடியாதா? 10 மாதம் சுமந்த தாய் தந்தைக்கு அவர்கள் முடியாத காலத்தில் நம்மால் உணவளிக்க முடியாதா? லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.